மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். நம்ம தோட்டத்தோட சுக்கிட்டி கீரை இருக்கு இல்லையா, மணத்தக்காளி கீரை அறுவடை. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட அறுவடை பண்ணுறதுக்கு இருக்குங்க. இதெல்லாம் வந்து தண்ணி விடாமல் அப்படியே வாடி போயிடுச்சு. இதையும் பறிச்சுக்கலாம். நிறைய பழம் வச்சுருக்கு. ஸோ இந்த பழம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா வெடித்து ஸ்ப்ரெட் ஆகி குருவி ஏதாவது சாப்பிடுது அப்படின்னா அதோட எச்சத்தில் இருந்து நிறைய செடிகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னோடய ரோஜா செடிகள் மேலே அந்த தொட்டியில் வந்து வளரனால இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருது. அதனால் அந்த ரோஸ் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாகுது. மற்ற நம்ம என்ன செடி போட்டிருக்கோமோ அந்த செடியோட வளர்ச்சி கம்மியாகிறதுனால ஸோ அறுவடை பண்ணிடுறோம். அப்போ தான் அந்த ரோஜா செடிகள்லாம் வந்து கொஞ்சம் வெயில் பட்டு நல்லா வளரும் அப்படின்றதுக்காக. கீரைகள் எல்லாம் அறுவடை பண்ண தான்